Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல ரொம்பவே சூப்பரான ஒரு க்ளீனிங் டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். நம்ம வீட்டு பாத்ரூம் டைல்ஸ்ல பல வருஷமா பிடிச்சிருக்கிற விடாப்பிடியான கரையையும் பாத்ரூம் டைல்ஸ்ல படிஞ்சிருக்கிற உப்புக்கரை, குழாயில எல்லாம் படிஞ்சிருக்கிற உப்புக்கரையை ரொம்ப ஈஸியா எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இதுக்காக நம்ம ஹார்பிக், தொடப்பம், ஸ்க்ரப்பர் எதுவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளான ஒரு 4 ரூபாய் பொருளை வச்சு நம்ம இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி அப்படிங்கிறத நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஸ்மார்ட்டாக க்ளீன் பண்ண போகிறோம், கையே வலிக்காமல், கஷ்டப்படாமல். அதே மாதிரி நம்ம க்ளீன் பண்ணுற பொருட்கள் கையில் படாமல் ரொம்ப ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோவில் நான் டிப்ஸாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன். 2 லெமனை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது வேணான்னு சொல்லி நம்ம தூக்கி போடக்கூடிய அந்த ஸ்டேஜில் இருக்கிற லெமனாக பார்த்து நம்ம எடுத்துக்கலாம். இதை க்ளீனிங் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இதை பேக்கிங் சோடாவோடு நம்ம சேர்க்குறப்போ நல்லா பொங்கி வர ஆரம்பிக்கும். 2 லெமன் எடுத்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இந்த தோலை தூக்கி போட்டுறாமல் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது க்ளீனிங் பர்பஸ்க்கு நமக்கு யூஸ் ஆகும். 4 rupees பேக்கெட்டில் நான் மீரா சீயக்காய் யூஸ் பண்ணியிருக்கேன். எந்த சீயக்காய் பவுடராக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் 4 rupeesக்கு ஒரு பெரிய பேக்கெட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணும் போதும் பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி வர ஆரம்பிக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணும் போதே தெரியும், நல்லா பொங்கி நல்ல நுர மாதிரி வர ஆரம்பிக்கும். இது அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு வச்சிட்டோம் அப்படின்னா இந்த நுரை பார்த்திங்கன்னா அப்படியே அடங்கிரும். கொஞ்ச நேரத்தில் இது அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம். இப்போ பாருங்கள், அந்த நுரையெல்லாம் அடங்கிருச்சு. இப்போது இதில் 1 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப எஃபெக்டிவான ஒரு பொருள் தாங்க இது. இதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கல் உப்பு ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு வாட்டர் பாட்டிலில் இதை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். அதோடைய மூடியில் சின்னதாக ஹோல்ஸ் போட்டுட்டு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இதை ஃபில் பண்ணுறதுக்கு நான் ஒரு தேங்காய் சிரட்டை எடுத்திருக்கேன். இதை ஃபனல் மாதிரி நம்ம யூஸ் பண்ணி இதை ஊற்றி நம்ம ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம இதில் சேர்த்துருக்கிற ஒவ்வொரு பொருளும் பார்த்திங்கன்னா க்ளீனிங் பர்பஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பொருட்கள் தான் நம்ம சேர்த்துருக்கோம். இது எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும். இப்போ நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு தேவையான லிக்விட் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஹார்பிக்லாம் நமக்கு தேவையே இல்லை. இதை வச்சு நம்ம ரொம்ப ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா உப்பு காகிதம் தான். இது கடைகளில் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். இதை நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. ஒரு 2 rupees கொடுத்தாலே நமக்கு ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு சைஸில் ஒரு ஷீட் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை வச்சு நம்ம நல்லா தேய்ச்சி எடுக்க போகிறோம். எப்போவுமே உப்பு கரைகள் படிஞ்ச அந்த இடத்துல இந்த மாதிரி உப்பு காகிதம் வச்சு நம்ம தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா அந்த உப்பு கரைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இப்போது நல்லா அழுத்தி நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பாத்ரூமில் இருக்கிற டைல்ஸை தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்கு கையில் ஒரு பாலிதீன் கவர் போட்டுக்கலாம். அந்த கவரில் இந்த உப்பு காகிதத்தை வச்சு நம்ம கையால் நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். அப்போ அந்த அழுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கையில் படாமல் இருக்கும். எப்போவுமே ஏதாவது ஒரு சொல்யூஷன் வச்சு நம்ம க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா சில பேருக்கு அது அலர்ஜி ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் க்ளவுஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஒரு பாலிதீன் கவரை கையில் போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற எந்த ஒரு பொருளுமே கையில் படாமல் இருக்கும். ஸோ டைல்ஸ்லலாம் பாருங்கள், நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். எந்த இடத்துலலாம் அழுக்குகள் அதிகமாக படிஞ்சிருக்கோ அது எல்லாத்துலேயுமே தேய்ச்சி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த சொல்யூஷனை எல்லா இடத்துலையுமே நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். கார்னர்லலாம் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி டேப்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய உப்பு கரைகள் படிஞ்சிருக்கு. அதுலேயும் நம்ம நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். டோரில், அதுக்கப்புறமா அந்த ஃபில்டர் பண்ணுற அந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். அடுத்ததாக வாட்டர் கேனுடைய ஒரு மூடியில் இந்த மாதிரி நெக் போர்ஷன் வரைக்கும் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வேஸ்ட்டு துணி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உள்ளே போட்டு நல்லா டைட்டாக ஃபிட் பண்ணிக்கோங்க. இப்போ தேங்காய் நார் தான் எடுத்திருக்கேன். தேங்காய் நாரை நல்லா பிரிச்சுட்டு தண்ணியில் நல்லா நனைச்சி எடுத்துக்கோங்க. நனைச்சிட்டு இந்த மாதிரி நல்லா சுருட்டி எடுத்துக்கலாம். இதை உள்ளே நல்லா டைட்டாக வச்சு ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா உள்ளே நல்லா ஃபிட் ஆயிரும். நம்ம ஃபஸ்ட்டு எதுக்கு வேஸ்ட்டு துணி வைக்கிறோம் அப்படின்னா நம்ம டேரெக்டாக இந்த தேங்காய் நாரை வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வெளியில் வந்துடும். ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு உள்ள வேஸ்ட்டு துணியை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த தேங்காய் நாரை நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஃபிட் ஆகிடும், வெளியில் வராமல் இருக்கும். இது பார்க்குறதுக்கு குருவி கூடு மாதிரியே இருக்கு இல்லையா? பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும்.
இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறோம். இதுக்காக வந்து நம்ம ஸ்க்ரப்பர்லாம் யூஸ் பண்ண போகிறதே கிடையாது. ஸ்க்ரப்பர்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா டைல்ஸில் வந்து கீரெல்லாம் விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஸ்க்ரப்பர் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தேங்காய் நார் வச்சு நம்ம க்ளீன் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அழுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும். ஸோ தேய்க்கிறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். கையில் படாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இதை வச்சு நல்லா வந்து எந்த இடத்துலலாம் வந்து அழுக்குகள் நிறைய இருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம். கார்னர்லலாம் வந்து தேய்க்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். மேலே இருக்கிற அந்த மூடியை பிடிச்சிட்டு நம்ம தேய்க்கிறப்போ நல்லா வந்து தேய்க்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நல்லா வந்து ஃபுல்லாக டைல்ஸில் எல்லா இடத்துலையுமே வந்து நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு தண்ணியை ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். லைவாகவே நான் உங்களுக்கு காட்டுறேன். எந்த ஒரு லிக்விடுமே நான் வேறு எதுவுமே யூஸ் பண்ணலை. ஹார்பிக் எதுவுமே நான் யூஸ் பண்ணலை. நம்ம ஊற்றின அந்த லிக்விடை ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா தேய்ச்சி விட்டுருக்கேன். ரொம்ப போட்டு தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இருக்காது. நம்ம ஊற்றுனதுலேயே 10 நிமிஷத்தில் நம்ம அப்படியே விட்டோம் இல்லையா, அதுலேயே வந்து நல்லா ஊறிடும். ஒரு 2 தேய்ச்சாலே போதும். நல்லா ஈஸியாக அழுக்கெல்லாம் வந்து க்ளீன் ஆகிடும். இப்போ லைவாகவே நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள். எல்லா அழுக்குமே வந்து ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. டோரில், டைல்ஸில், கார்னர்லலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்குகள் படிஞ்சிருந்ததோ அது எல்லாமே வந்து நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ லைவாகவே நான் உங்களுக்கு ரிசல்ட் காட்டியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு கரைகள் அழுக்குகள்லாம் படிஞ்சிருந்தது, இப்போ அதெல்லாம் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. ரொம்ப கை வலிக்கெலாம் நம்ம போட்டு தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற சொல்யூஷன் எதுவுமே வந்து கையில் படாது. ரொம்ப சிம்பிளான வீட்டில் இருக்கிற இந்த பொருட்களை யூஸ் பண்ணி நம்ம ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணிட்டோம் பாருங்கள். எவ்வளோ வருஷமாக விடாப்பிடியான கரையாக இருந்தாலும் சரி ரொம்ப ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். சில பேர் வந்து பாத்ரூம் வந்து ரெகுலராக வாஷ் பண்ணுவாங்க. ஆனாலும் ஒரு சில கரைகள் வந்து பார்த்திங்கன்னா போகவே மாட்டேங்குது, பல வருஷமாக அப்படியே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். பார்க்குறதுக்கே நல்ல பளிச்சுன்னு இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா டேப் வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்கும் வந்து இந்த தேங்காய் நாரை வந்து நம்ம உள்ளேருந்து நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். நல்லா தேய்க்கிறப்போ அந்த கரைகள் எல்லாமே வந்து ஈஸியாக வந்து க்ளீன் ஆகிறத நீங்கள் கண்கூட பார்க்கலாம். இப்போ அதையும் வந்து தண்ணி வச்சு நான் உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேப்பை வந்து வாஷ் பண்ணிட்டேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் தெரியும். நிறைய உப்பு கரைகள் அதில் படிஞ்சிருந்தது. கருப்பாக புள்ளியாக இருந்தது. அது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். ரொம்பலாம் தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. இந்த மாதிரி சொல்யூஷனை வந்து நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு மேலே இந்த மாதிரி ஊற்றி விட்டுட்டு நீங்கள் தேங்காய் நாரை வச்சே தேய்ச்சி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். வீக்லி ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் பாத்ரூம் எப்போவுமே பளிச்சுன்னு புதுசு போல் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நிறைய பேர் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஹார்பிக் தான் யூஸ் பண்ணுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு கெமிக்கல் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது நல்லதே கிடையாது. இப்போது இதில் வந்து நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டுறேன் பாருங்கள். மேலே இருக்கிற அந்த போர்ஷனை வந்து நான் க்ளீன் பண்ணலை. கீழே இருக்கிற அந்த போர்ஷனை தான் நான் க்ளீன் பண்ணியிருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் எந்த அளவுக்கு அழுக்குகள் படிஞ்சிருக்குன்னு பாருங்கள். இப்போது கீழே இருக்கிற இந்த போர்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த கரைகள் எல்லாமே சுத்தமாக இல்லவே இல்லை. நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள். இதுதான் வந்து ஓவரால் வியூ. நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ நல்லா வந்து பளிச்சுன்னு நல்லா புதுசு போல் ஆயிடுச்சு. வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். நம்மளோட வேலையும் மிச்சம். பாத்ரூமும் பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் நல்லா மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதிகமாக காசு கொடுத்து கெமிக்கல் மிக்ஸ் பண்ண எந்த ஒரு சொல்யூஷனையும் வாங்கி ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிக்காமல் 4 ரூபாய் பொருளை வச்சு ரொம்ப ஈஸியான மெத்தடில் வீட்லேயே நம்ம ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணி ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம க்ளீன் பண்ணியிருக்கோம். பாத்ரூமை பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. நம்மளோட வேலையும் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். கை வலிக்காமல் கஷ்டப்படாமல் ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த பாத்ரூமையும் க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா இருக்கிற பாத்ரூமுடைய ஃபோட்டோயும் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கே பார்த்தாலே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.